எல்லாருக்கும் ஹாய். விறகடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாயில 100 கிராம் குண்டு மிளகாய், 1 கைப்பிடி மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது தவிர 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை அம்மியில மிளகு ஜீரக பொடியா நுணுக்கி எடுத்துக்கலாம். வறுத்த மிளகா மல்லி ஆறுனதும் நம்ம அம்மியில கொரகொரப்பா நுணுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து விறகடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாயை வச்சு 100 கிராம் நல்லெண்ணெயை ஊத்தி 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பிரிஞ்சி இலையை தாளிக்கணும். தாளிப்புக்கு 10 குண்டு மிளகாயை சேர்த்துக்கிட்டு 1 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டு கழுவி வச்சிருந்த 1/2 கிலோ சிக்கனையும் இதுல இப்ப சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நுணுக்கி வச்சிருந்த மிளகு ஜீரக பொடியை அது மேல சேர்த்துக்கிட்டு அப்படியே வதக்க வேண்டியது. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா சிக்கன்ல அந்த மிளகாய் காரம் நல்லாவே ஏறி இருக்கும். கடைசியா நம்ம வறுத்து அரைச்ச பொடியை அப்படியே தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா செட்டிநாடு மிளகாய் சிக்கனை அட்டகாசமா ரெடி பண்ணியாச்சு. காரசாரமா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த மிளகாய்